வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மீடியா ஜங்ஷன். ஸோ மொபைல் ஷாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம சாஃப்ட்வேரோட வேறு எந்த சாஃப்ட்வேருமே பெட்டராக உங்களுக்கு இருக்காது. காரணம் என்னென்னா, இது ட்ராக்கிங்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஐட்டமில் காட்டுறேன். ஸோ இது வந்து ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் YS2ன்னு ஒரு சாம்பிளுக்கு ஒரு மாடல் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஐட்டமாகவும் ஆட் பண்ண முடியும். ரெண்டாவது சீரியல் நம்பர் ட்ராக் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் ஐட்டம் சீரியல் நம்பர் ட்ராக்கிங் கொடுத்துருக்கேன். சீரியல் நம்பர்னா IMI நம்பர், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து மெயின்டைன் பேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மெயின்டைன் பேட்ச்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விவோ YS2லே நிறைய மாடல்ஸ் இருக்குது, அதாவது கான்ஃபிகரேஷன் வேரியண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த மெயின்டைன் பேட்ச்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 4GB 64GB இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. 4GB 64GB ரோமு, ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் வந்து இதனுடைய கான்ஃபிகரேஷன் கோல்டன் ஷைன் அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கலரு ப்ளஸ் கான்ஃபிகரை ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு மாடல் இதிலே இருக்குது, அதனுடைய கான்ஃபிகரேஷன் வேறு, அதாவது இந்த 8GB 120GB அந்தமாரி இருக்குன்னா கூட நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி போட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அது மேலேயே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு மொபைல் ஷாப்புக்கு, ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 120ன்னு போட்டேன். ஸோ அதனுடைய ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனுடைய ரேட்டு வந்து நான் சும்மா உதாரணத்துக்கு 11,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு கைக்கு வருது. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 12,500 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ MRP ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13,999 அப்படின்னு வச்சுக்கோ, ரைட்டு. மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ், அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 11,500, ஓகே. கொடுத்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது ஐட்டத்தை தனித்தனியாக ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரே ஐட்டமில் நீங்கள் வந்து சப் ஐட்டம்ஸ் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சேல் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் நியூ விண்டோ வந்துடுறீங்க. ஸோ நியூ விண்டோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கேஷ் ஆர் கிரெடிட் கேஷு. ஸோ கஸ்டமர் கேஷ் கஸ்டமராக இல்லை வந்து ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸ்பாட்லேயே. ஸோ ஆட் பண்ணிக்கிறீங்க. ரீட்டைல் ப்ரைஸஸ் இது வந்து நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது EMIயில் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க டாக்குமெண்ட் டேட்டு, டாக்குமெண்ட் நம்பர், டாக்குமெண்ட் டைப்புன்றதை நம்ம அடிஷ்னல் ஃபீல்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரில் மட்டும்தான் அடிஷ்னல் ஃபீல்டை ஈஸியாக ஆட் பண்ண முடியும், ஓகேங்களா. இப்போ நான் விவோ YS2ன்னு கொடுக்குறேன். S2 கொடுத்தோன்னே பாருங்கள், நம்ம அங்கே க்ரியேட் பண்ண ஐட்டம்ஸ் வந்து இங்கே ரெண்டாக காட்டுது உங்களுக்கு. இதில் நல்லா கவனிங்க, இதே விண்டோலேயே உங்களுக்கு ஸ்டாக் ரிப்போர்ட்டும் சேர்த்து வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வேரியன்ட்ஸ் வந்துச்சா, இப்போ இது வந்து நம்ம கையில் 6 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐட்டமே இல்லை. காரணம் நம்ம இப்போ சும்மா சாம்பிளுக்காக க்ரியேட் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து 6 இருக்குது. இந்த இடம் பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்டாக் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் ஆன் த ஸ்பாட்லேயே நீங்கள் ஸ்டாக்கும் செக் பண்ணிக்க முடியும் பில் பண்ணும்போது. இப்போ நான் 1 கொடுத்தோன்னே என்ட்ரு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, சீரியல் நம்பர் கேட்கும். இந்த சீரியல் நம்பருன்றது ஒன்றும் இல்லை, நம்ம அங்கே எப்படி கொடுக்கணுமோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது IMI நம்பர்னு கொடுத்தோன்னா IMI நம்பராக ரிஃப்ளெக்ட் ஆகும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் IMI நம்பர் இப்படி வந்துடும். தென் என்டர் கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி போடல, ஆனால் இந்த சீரியல் நம்பர் வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. எஸ் கொடுத்துட்றேன். ஸோ சாம்பிளுக்கு தானே போட்டு ஒரு என்டர், ஓகே, சிம்பிள். தென் வந்து சேவ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டியூ டேட் காட்டுது. ஸோ டியூ டேட் எடுத்துகிறேன் நான். தென் சேவ் கொடுத்துட்றேன். இதிலே நீங்கள் வந்து EMI நீங்கள் செல்ஃபாக இப்போ பஜாஜ் அந்த மாதிரி ப்ரைவேட் இது இல்லாமல் நீங்கள் செல்ஃபாக வந்து EMI பண்ணுறீங்கன்னா கூட நம்ம இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். EMI வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு டிசைன் டெம்ப்ளேட் உங்களுக்கு காட்டுறேன். இதுவுமே கஸ்டமைஸ் பண்ணது தான், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்டாங்க, அந்தமாரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப இங்கே பார்த்திங்கன்னா மொபைல் டேட் அண்ட் IMI நம்பர், HSN கோட், குவான்டிட்டி, ப்ரைஸ் எல்லாமே வந்துடும், ஓகேங்களா. இப்போது நம்ம இதை விற்றுட்டோம் இல்லையா. ஆனால் சீரியல் நம்பர் நம்ம ட்ராக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா சீரியல் நம்பருக்குன்னே ஸ்பெசிஃபிக் ட்ராக்கிங் இருக்குது, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர் ரிஜிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே என்ன போட்டுறேன்னா சோல்டு பட் நாட் பர்ச்சேஸ்டுன்னு போட்டு ஓகே கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம சேல் பண்ணது இன்னைய டேட்டு இதோ இருக்குது பார்த்தீங்களா, இன்னைய டேட்டு, ஓகே. அதாவது என்ன அர்த்தம்னா, நான் இது பர்ச்சேஸ் என்ட்ரியே போடல, ஆனால் சேல்ஸ் பண்ணியிருக்கிறேன், ஓகே. அடுத்தது அவைலபிள் சீரியல் நம்பர்ஸ் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா இப்போது கைவசம் பர்ச்சேஸ் என்ட்ரி போட்ட சீரியல் நம்பர் எது இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி நீங்கள் சீரியல் நம்பர் எப்போ வந்துச்சு எப்போ போச்சு அப்படி முதற்கொண்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரியலாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ண சீரியல் நம்பர் இங்கே போட்டிங்கன்னா போதும், இன்னும் எப்போ அவுட் எப்போன்னு தெளிவாக A to Z வந்துடும். இப்போ சப்போஸ் ஒரு கிளைண்ட் வராருன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு ஐட்டத்தோட ப்ரைஸ் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஐட்டத்தை வந்து விவோன்னு வச்சுக்கோங்களேன்,
விவோ கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் வந்து இங்கேயே ஷோ பண்ணும். எம்ஆர்பி ப்ரைஸு, சேல்ஸ் ப்ரைஸு, பர்ச்சேஸ் ப்ரைஸு, மினிமம் சேல்ஸ் ப்ரைஸு. ஓகேங்களா? ரொம்ப குறைச்சி கேட்குறாங்கன்னா நம்ம மினிமம் எவ்வளோ பண்ண முடியுன்றதையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதாவது பில் விண்டோவில் போகாமல் நம்ம வெளியிலே ரேட் லிஸ்ட்டையும் பார்த்துக்க முடியும். மொபைல் ஷாப்புக்கு இந்த சாஃப்ட்வேரை விட்டால் வேறு எந்த சாஃப்ட்வேரும் உங்களுக்கு பெட்டராக தெரியாது. ரெண்டாவது ஒன்று, நீங்கள் என்ன மாடல் டிசைன் கேட்டாலும் நாங்கள் பில் ஃபார்மேட் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். பார்கோட், கியூஆர் கோட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் அண்டு பாயிண்ட் ஆஃப் சேலும் உண்டு. அக்சசரிஸ் விற்கிறீங்கன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் சேலில் போய்டுவோம். பாயிண்ட் ஆஃப் சேலில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து அக்சசரிஸ் சேல் பண்ணுறதுக்கான விண்டோ. ஓகேங்களா? சேல்ஸுன்றது ரியலாக மொபைலில் சேல் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம சேல் விண்டோவை யூஸ் பண்ணுவோம். 2 விண்டோவுமே அவைலபிள் இருக்குது. இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் நம்ம சாஃப்ட்வேரில் டச் போஸும் உண்டு. அது தேவைப்படும் போது நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாயிண்ட் ஆஃப் சேல், சேல்ஸு ப்ளஸ் டச் போஸ். ஓகேங்களா? மொபைல் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 100% சேல்ஸ் விண்டோவில் தான் போடணும். பாயிண்ட் ஆஃப் சேலில் அக்சசரிஸ் விற்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பாயிண்ட் ஆஃப் சேலில் பில் போடணும். கேஷ் பில் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிரெடிட் போடுறீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் சேல்ஸ் விண்டோவில் போடணும். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் சார்ஜஸ்ஸு, டிஸ்கவுண்ட்ஸு, எல்லா விதமான ஐட்டம் வைஸ் டிஸ்கவுண்ட்ஸு எல்லாமே நம்ம இதில் கான்ஃபிகர் பண்ண முடியும். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஃப்ளெக்சிபிள் பில்லிங் சாஃப்ட்வேர் தான் நம்ம OnePlus ERP சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேருடைய காஸ்ட் வந்து 10,000 rupees. ஓகே, லைஃப் டைமு ப்ளஸ் வந்து இயர்லி வந்து ஏஎம்சி உண்டு. அதேமாரி உங்களுக்கு மல்டி யூசர் வேணும் அப்படின்னா மல்டி யூசர் 12,000 to 15,000 இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஒரு சர்வர் 2 கிளைண்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஸோ 15,000 ஃபார் மல்டி யூசர். ஓகேங்களா? சிங்கிள் யூசர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெண்டாவது இயர்லி ஏஎம்சி வந்து மல்டி யூசரை பொறுத்தவரையும் 3,000 rupees இயர்லி ஏஎம்சி வரும். ரொம்ப ஹாப்பியஸ்ட் கஸ்டமர் நீங்கள் தம்பனையில் பார்த்துட்ருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குமரன் மொபைல்ஸ், பழைய பேருந்து நிலையம், விழுப்புரத்தில் பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் க்ரோத்தும் நல்லா இருக்குது. ரெண்டாவது எந்த மாதிரி ரிப்போர்ட் இருந்தாலும் அவங்க ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அது ஜிஎஸ்டிக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஜிஎஸ்டி 1லேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ், ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் advanced billing software. Thank you for watching. Please subscribe and support. Thank you friends.